அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிலே மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களுக்கென பல கடமைகளை கொடுத்திருக்கின்றான். பல கடமைகளை கட்டளை பிறப்பித்திருக்கின்றான். ஒரு மனிதனாக பிறந்தவன் தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும், வசதியுள்ளவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என பல கடமைகளை கொடுத்துள்ளான். அப்படிப்பட்ட இந்த மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலர்களை விட சிலர்களை உயர்வாகவும் சிலர்களை விட சிலர்களை தாழ்த்தியும் சில விடயங்களிலே வைத்துள்ளான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலர்களுக்கு அதிகமான செல்வத்தை வழங்கி இருக்கின்றான். சிலர்களுக்கு போதுமான செல்வத்தை வழங்கி இருக்கின்றான். இன்னும் சிலர்களுக்கு தன்னுடைய அன்றாட தேவைக்கு போதாத அளவுக்கான செல்வத்தையும் வழங்கத்தான் செய்திருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இந்த ரிஸ்கை, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இந்த செல்வத்தை நாம் எப்படி பெருக்கிக் கொள்வது? நமக்கு வறுமை வரக்கூடிய நேரத்திலே இந்த வறுமையை விட்டு நாம் எப்படி மீண்டு கொள்வது? நம்முடைய வாழ்க்கையில் நாம் செல்வ செழிப்பாக எப்படி வாழ்வது? அந்த செல்வத்தை நாம் யாருக்காக செலவழிப்பது? எந்த விடயத்திலே செலவழித்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரிஸ்கை விஸ்தீர்ணப்படுத்தி தருவான் என்ற விடயங்களை பார்க்கின்ற நேரத்திலே அல்லாஹும் அவனுடைய ரசூலும் எம்பெருமான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்றும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாமார்கள் அனைவர்களும் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள். அவர்கள் காட்டி வழிகளிலே பார்க்கின்ற நேரத்திலே அந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்ற நேரத்திலே நம்முடைய வாழ்க்கை செல்வ செழிப்பானதாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை பரக்கத்தானதாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கையிலே ரிஸ்க் விஸ்தீர்ணப்படுத்தப்படும், நம்முடைய வாழ்க்கையில் வறுமை அகன்றோடு விடும். அப்படிப்பட்ட சில விடயங்களை இமாமார்கள் நமக்கு கூறி காட்டுகின்றார்கள். முதலாவது விடயமாக இமாமார்கள் கூறி காட்டுகின்றார்கள், அல் இஸ்திக்ஃபாரு சபபுல் லிர்ரிஸ்க். உன்னுடைய ரிஸ்க் அதிகரிக்க வேண்டுமா? உன்னுடைய வாழ்வாதாரம் அதிகரிக்க வேண்டுமா? உன்னை விட்டும் வறுமை நீங்க வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கையிலே நீ இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்திக் கொள். இதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு, உங்களால் நடக்கக்கூடிய தப்புகளுக்கு, தவறுகளுக்கு நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய நேரத்திலே, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்திலே அந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய செல்வத்தை அதிகப்படுத்துகின்றான், நம்முடைய வாழ்வாதாரத்தை கூட்டுகின்றான், நமக்கு பிள்ளை செல்வங்களை தருகின்றான், நம்முடைய வறுமையை போக்குகின்றான். பேரமிக்க சிநேகிதர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு மகான், மிகப்பெரிய ஒரு சூஃபி, இமாமுனா சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 97 பிறந்த ஒரு மகாபெரு சூஃபி, ஹதீஸ் துறையிலே மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒருவர். இதனால்தான் ஹதீஸ் துறையிலே அவர்களுக்கு அமீருல் முஃமினீன் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டப்பெயரும் இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த மகானுடைய காலத்திலே, இந்த மகான் வாழக்கூடிய காலத்திலே ஒரு மனிதர் வருகின்றார். இமாம் அவர்களிடத்திலே வந்து முறைப்பாடு செய்கின்றார், இமாம் அவர்களே, நான் வறுமையிலே இருக்கின்றேன், என்னுடைய வாழ்வாதாரம் மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றது என்று சொல்கின்றார். இந்த நேரத்திலே அவர்களுக்கு பதில் கொடுத்த இமாம் அவர்கள், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள். இவர்களுக்கு கொடுத்த பதில்,
இரண்டாவதாக இன்னொரு மனிதர் வருகின்றார். இமாம் அவர்களே, நான் பயிரிடுகின்றேன், ஆனால் என்னுடைய பிரதேசத்திலே மழை இல்லாமல் என்னுடைய நிலங்கள் எல்லாம் வறண்டு இருக்கின்றது. இமாம் அவர்களே, என்னுடைய பயிர்கள் முளைப்பதற்கு மழை இல்லாமல் இருக்கின்றது. இதற்கு ஏதாவது வழிகள் இருக்கின்றதா, இதற்கு ஏதாவது முறைகள் இருக்கின்றதா என்று இமாம் அவர்களிடத்திலே கேட்ட நேரத்திலே அவர்கள் அதற்கும் கூறிய ஒரே பதில், மூன்றாவதாக இன்னொரு மனிதரும் வருகின்றார். அவர் கூறுகின்றார், இமாம் அவர்களே, என்னைக்கு நான் திருமணமாகிவிட்டேன், நான் திருமணம் முடித்து விட்டேன், ஆனால் எனக்கு எந்த பிள்ளைகளும் இல்லை, பிள்ளை பாக்கியம் எனக்கு இல்லை. அது கவலையை சொன்ன நேரத்திலே இமாம் அவர்களுக்கும் சொன்ன பதில், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், உங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி நீங்கள் தௌபா செய்யுங்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்தால் யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதராரா, உங்களுக்கு தேவையான மழையை அல்லாஹ் தஆலா பொழிய வைப்பான். وَيُمْدِدُكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا. உங்களுக்கு தேவையான ரிஸ்கை அவன் தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுக்கு தேவையான பிள்ளை செல்வங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய தௌபாக்களின் மூலமாக, உங்களுடைய பாவ மன்னிப்புகளின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவதற்காக பார்த்துக் கொண்டிருக்கின்றான். பேரமிக்க சிநேகிதர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு இஸ்திக்ஃபாரின் மூலமாக நாம் செய்யக்கூடிய பாவத்துக்கே நாம் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய நேரத்திலே அதன் மூலமாக நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நம்முடைய தர்ஜாக்களும் உயர்த்தப்பட்டு நமக்கு செல்வமும் பெறுகின்றது என்றால், நம்முடைய சொத்து செல்வங்களும் வளர்ச்சி அடைகின்றது என்றால், நமக்கென்று எழுதப்பட்ட ரிஸ்கும் விஸ்தீர்ணம் அடைகின்றது என்றால், அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இஸ்திக்ஃபாரை எடுத்துக்கொள்ள வேண்டும். பேரமிக்க சிநேகிதரை, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அதே போலதான் இரண்டாவதாக ஒரு விடயத்தை இமாம்மார்கள் கூட்டி காட்டுகின்றார்கள். தான தர்மம் செய்வது, சதகா கொடுப்பது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே சதகாக்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய நேரத்திலே அவனை விட்டும் வறுமை விரண்டோடுகின்றது. அவனை விட்டு வந்த வறுமை விரண்டோடி விடுகின்றது. அவருடைய சொத்து செல்வங்கள் பல மடங்குகளாக பெறுகின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், மானகஸத் ஸதகத்தும் மிம்மால், உங்களுடைய சொத்துக்களிலே இருந்து, உங்களுடைய செல்வங்களிலே இருந்து நீங்கள் சதகா கொடுக்கக்கூடிய நேரத்திலே உங்களுடைய செல்வங்கள் குறையாது, உங்களுடைய செல்வங்கள் குறைந்து விடாது, மாறாக அது கூட்டிக்கொண்டே தான் போகும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அதே போலதான் சதகாவுக்குன்னு சொல்லி இன்னொரு சக்தியும் இருக்கின்றது. இந்த சதகா கொடுக்கக்கூடிய நேரத்திலே நாம் அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நாம் நம்முடைய சொத்துக்களிலே இருந்து, ஹலாலாக சம்பாதித்த சொத்துக்களிலே இருந்து சதகா கொடுக்கக்கூடிய நேரத்திலே நாம் கொடுத்த அந்த ஒரு சதகா, அது எவ்வளவு ரூபாவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் பணத்தை பார்க்க மாட்டான், உங்கள் உள்ளத்தை தான் பார்ப்பான். 100 ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்லை, 1000 ரூபாய் கொடுக்க முடியுமானாலும் பரவாயில்லை, லட்சங்கள் கொடுக்க முடிந்தாலும் பரவாயில்லை. அல்லாஹ் பார்ப்பது உங்களுடைய உள்ளத்தை தான். நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி உள்ள தூய்மையுடன், இக்லாஸான எண்ணத்துடன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே கொடுத்திருந்தால், அந்த சதகாவின் மூலமாக நமக்கு வர இருக்கின்ற கெட்ட மூத்து நமக்கு வர இருந்தால், கெட்ட நேரங்களிலே, கெட்ட இடங்களிலே, கெட்ட நிலைமைகளிலே, கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய நேரத்திலே நமக்கு மரணம் வருவதாக எழுதப்பட்டிருந்தால், அந்த சதகாவின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கெட்ட மரணத்தை நம்மை விட்டு பாதுகாக்கின்றான், அந்த கெட்ட மரணத்தை விட்டு நம்மை தடுத்துக் கொள்கின்றான். அதே போலதான் அல்லாஹ்வுடைய கோப பார்வையும் நம்மை விட்டு தடுக்கப்படுகின்றது. அல்லாஹ் நம்மை மீது இறக்கப்படுகின்றான், நம்முடைய செல்வங்கள் பெறுகின்றது, நம்மிலே இருக்கக்கூடிய வறுமை விரண்டோடுகின்றது. பேரமிக்க சிநேகிதர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, சதகா என்று சொல்லக்கூடிய நேரத்திலே
நம்மிடத்திலே சொத்து தான் இருக்க வேண்டும், நம்மிடத்திலே பணம் இருக்க வேண்டும், நம்மிடத்திலே அது இருக்க வேண்டும், இது இருக்க வேண்டும் என்று சொல்ல வருவது அல்ல. இருப்பதை கொண்டு சதக்கா கொடுப்பதுதான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நல்ல ஒரு வார்த்தையும் அல் கல்மத்து த்வையிபத்து ஸதகா, நீங்கள் பேசக்கூடிய ஒரு நல்ல வார்த்தையும் சதகாவாக மாறுகின்றது. அன்பான சகோதரர்களே, எப்படிப்பட்ட பாக்கியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனித தீனுல் இஸ்லாத்திலே நமக்காக வைத்திருக்கின்றான். நம்முடைய செல்வங்களை நாமே பெருகிக் கொள்ளக்கூடிய வழிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு காட்டி தந்திருக்கின்றான். அதே போலதான் மூன்றாவதாக ஒரு விடயத்தை இமாம்கள் கூறி காட்டுகின்றார்கள். அல் இன்ஃபாகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பது. அல்லாஹ் தந்த சொத்தை, அல்லாஹ் தந்த செல்வத்தை அவனுக்காக வேண்டி அவனுடைய பாதையிலே செலவழிக்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும். பேரமிக்க சிநேகிதரை அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு முன்மாதிரியாக இருந்து காட்டினார்கள் இந்த விடயத்திலே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவிலே தூங்கக்கூடிய நேரத்திலே தன்னிடத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தீனார்களையும் அனைத்து திர்ஹங்களையும் சதகா செய்து விட்டு தான் தூங்குவார்கள். இது ஹதீஸ். நாளைக்கு என்று சேகரித்து வைக்க மாட்டார்கள். இதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை. சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? சஹாபாக்கள் செய்த தியாகங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் செய்த தியாகங்கள், அப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் செய்தார்கள். ஆரம்பத்தில் இஸ்லாம் வளருவதற்கு, இஸ்லாம் வளர்ச்சி அடைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் 4 பேர்கள், மிகவும் முக்கியமான சஹாபாக்கள். மக்காவிலே 2 பேர்கள், மதீனாவிலே 2 பேர்கள். மக்காவிலே இஸ்லாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே அதிகமாக செலவழித்தவர்களில் முதலாவது நபர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதல் மனைவி அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எவ்வளவு தியாகங்களை செய்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்களோ அந்த நொடிப்பொழுதில் இருந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னிலே உள்ள அனைத்து சொத்துக்களை கொடுத்து விட்டார்கள். மாபெரும் ராணியாக வாழ்வதற்கு தகுதியுடையவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அவருடைய பரம்பரைக்கு, அவருடைய தந்தைக்கு, அவர்களுக்கு என்று மிகவும் நிறைய சொத்துக்கள், செல்வங்கள் இருந்தது. ஆனால் என்ன செய்தார்கள்? அந்த அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்தார்கள். இதனால் அவர்களுக்கு என்ன பாக்கியம் கிடைத்தது? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியாக மாறினார்கள். முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணி என்ற பட்டத்தை பெற்றார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியான ஹதீஜா நாயகி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய ஸலாத்தை இட்டு வைத்தான் என்றார். அல்லாஹ்வுடைய ஸலாத்தை ஹதீஜா நாயகிக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக எட்டு வைத்தான் என்றால் இந்த தகுதி ஈடாகுமா? இப்படிப்பட்ட பெரும் பாக்கியம் எல்லாம் எதனால் கிடைத்தது? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய நேரத்திலே. இதனாலதான் இமாமார்கள் சொல்லுவார்கள், நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு அதிகப்படுத்தி தருவானே ஒழிய உன்னை வறுமையில் போட்டுவிட மாட்டான். இதே போலதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே எவ்வளவு செலவழித்தார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். ஒரு யுத்தத்திலே வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய இருக்கக்கூடிய சொத்துக்கள், செல்வங்கள் அனைத்தையும் இந்த யுத்தத்திற்காக வேண்டி எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்ன நேரத்திலே அனைவர்களும் மிகவும் நிறைய பொருட்களை கொண்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரெல்லாம் அதிகமான பொருட்களை கொண்டு வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கூட நெறித்தார்கள், இந்த நேரத்திலே நான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் சதகாவின் மூலமாக, அல்லாஹ்வின் பேரிலே செலவழிப்பதன் மூலமாக, அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிப்பதன் மூலமாக நான் முந்தி விடுவேன் என்று சொன்ன நேரத்திலே, என்று நினைத்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள்,
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூட சொன்னார்கள், அரவாசியை வீட்டில் வைத்துவிட்டு பாதியை அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வதற்காக வேண்டி நான் கொண்டு வந்து விட்டேன் என்று சொன்ன நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன கூறினார்கள்? அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் என்னுடைய வீட்டிலே வைத்துவிட்டு மற்ற அனைத்தையும் நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதற்காக நான் கொண்டு வந்து விட்டேன். அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்வதற்காக, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதற்காக நான் கொண்டு வந்து விட்டேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இவர்கள் செய்தது இது மட்டுமா? இவர்கள் அந்த காலத்திலே அடிமைத்தனம் மேலோங்கி இருந்த காலத்திலே, அந்த ஜாஹிலியா காலத்திலே ஆரம்பத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதிகமான தொகைகளை கொடுத்து அடிமைகளை விடுவிக்கக்கூடிய ஒரு தனவந்தராகவும் அந்த நேரத்தில் இருந்திருக்கின்றார்கள். பேரமிக்க சிநேகிதரே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய அடிமைகளை கூட அடிமைகளாக அவர் வாழக்கூடிய நேரத்திலே அவர்களை விடுவித்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இப்படிப்பட்ட பெரும் பாக்கியங்கள் பெற்றவர்கள், அல் இன்ஃபாகு ஃபீ சபீலில்லாஹ் என்ற நன்மையை அடைந்து கொண்டவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஒரு கட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கூறினார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாமுக்காக செலவழித்த செலவழிப்புகளுக்கு என்னால் எந்த மாறும் கொடுக்க முடியாது, அந்த கடனை என்னால் அடைக்கவே முடியாது, அதை அடைப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனால் மட்டுமே முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூறி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே எவ்வளவு செலவழித்தார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே எதையும் பொருட்படுத்தாது எவ்வளவோ செலவழித்தார்கள். அதே போல் அந்த வாழ்க்கையை முன்மாதிரியா எடுத்து நம்முடைய வாழ்க்கையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹதீஸில் குதிஸிலே வரக்கூடிய ஒரு விடயம் அல்லாஹ் கூறியதாக பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக, நீ செலவழி, உனக்காக செலவழிக்கப்படும். நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்தால், அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழித்தால், அல்லாஹ்வுடைய விடயத்திலே உன்னுடைய சொத்து செல்வங்களை நீ செலவழிக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னுடைய செலவுகளை பொறுப்பெடுப்பான். அப்படி என்றால் உன்னுடைய ரிஸ்கை விஸ்தீர்ணப்படுத்தி தருவான், உன்னுடைய ரிஸ்கை பல மடங்காக்கி தருவான் என்று அல்லாஹ் கூறியதாக பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். நான்காவதாக இமாமார்கள் கூறி காட்டுகின்றார்கள், சிலத்துர் ரஹீம். யார் ஒரு மனிதன் தன்னுடைய உற்றார் உறவினர்களே, குடல்வாழ் ஜனங்களே, நம்முடன் இரத்த பந்த சொந்தங்களே யார் ஒரு மனிதன் சேர்ந்து நடக்கின்றாரோ, யார் ஒரு மனிதன் தன்னுடைய உறவினர்களோடு சேர்ந்து வாழ பழகி கொள்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டில் அடங்காத சொத்துக்களை அவனுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். நம்முடைய வாழ்க்கையிலே செல்வங்கள் அதிகமாக வேண்டுமா, நம்முடைய வாழ்க்கை பரக்கத்தானதாக இருக்க வேண்டுமா, நம்முடைய வாழ்க்கை செல்வ செழிப்பானதாக இருக்க வேண்டுமா, நம்முடைய குடல்வாய் ஜனங்களை நாம் சேர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், மன் அஹப்ப அன் யபசுத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ தஸ்அலஹு ஃபீ அஸ்ரிஹி பிஸலத்துர் ரஹீம். அதாவது தன்னுடைய ரிஸ்க் விஸ்தீர்ணமாக வேண்டும் என்று விரும்புபவர்கள், தன்னுடைய வாழ்வாதாரம் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள், தன்னுடைய சொத்துக்கள் செல்வங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் தன்னுடைய இரத்த பந்த சொந்தங்களை சேர்ந்து நடந்து கொள்ளட்டும், அவர்களை பேணி நடந்து கொள்ளட்டும் என்று எம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இன்று பார்க்கின்றோம், ஓர் சிறிய பிரச்சனை, ஏதோ உலகத்துடைய ஆசையிலே, உலகத்துடைய மோகத்திலே ஏற்பட்ட ஒரு சிறிய பிரச்சனைக்காக வேண்டி தந்தையை கோபித்துக் கொண்டிருக்கின்றோம், பிள்ளைகளை கோபித்துக் கொண்டிருக்கின்றோம், மனைவி மக்களை கோபித்துக் கொண்டிருக்கின்றோம், உற்றார் உறவினர்களை கோபித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, இந்த உலகமே ஒரு மாயமானது, இது ஒரு பொய்யான உலகம்.
இந்த உலகத்தில் எதற்காகவே நாம் கோபித்துக் கொண்டு அடுத்தவர்களை பகைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய கோபத்தை நாம் தேடிக்கொள்ள வேண்டும்? அவர்கள் தான் நம்மை ஒதுக்கின்றார்களா? நாம் அவர்களுடன் சேர்ந்து பழக வேண்டும். நாம் அவருடன் ஒன்றாக நடந்து கொள்ள வேண்டும். அவருடன் சேர்ந்து நடந்து கொள்வதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். அப்படி நடக்கக்கூடிய நேரத்திலே அவர்களும் அந்த கோபங்களை விட்டு, அந்த பழைய விரோதங்களை விட்டு, பழைய பகைகளை விட்டு அவர்களும் நம்முடன் இரக்கமாக நடந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, இந்த இப்படி சேர்ந்து நடப்பதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய செல்வத்தையும் பெருக்குகின்றான், நம்முடைய வறுமையை நம்மை விட்டு நீக்குகின்றான். பேரமிக்க சிநேகிதரை, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, ஐந்தாவதாக ஒரு விடயம் இமாம்மார்கள் கூறி காட்டுகின்றார்கள். அதாவது அதிகாலையிலே விழித்திருப்பது. அதிகாலையிலே விழித்திருப்பதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரிஸ்கை விஸ்தீர்ணப்படுத்துகின்றான், நம்முடைய சொத்து செல்வங்களை அதிகப்படுத்துகின்றான். இமாமுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் கலீஃபாக இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதர் வருகின்றார். வந்து யா அமீரல் முஃமினீன் என்று சொல்லி அவர்கள் அவருடைய பிரச்சனையை முன்வைக்கின்றார்கள். என்ன பிரச்சனை? என்னுடைய வாழ்க்கையிலே விஸ்தீர்ணமாக வேண்டும், எனக்கு பரக்கத்து ஏற்பட வேண்டும், என்னுடைய தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே சொத்து செல்வங்கள் அதிகமாக பெருக வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 கேள்விகளை கேட்கின்றார்கள். 3 கேள்விகளை கேட்டு இந்த 3 பண்புகளும் உங்களிடத்திலே இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள். முதலாவது பண்பு, நீங்கள் ஐவேளை தொழுகைகளையும் பேணி பாதுகாத்து தொழுகின்றீர்களா? ஐவேளை தொழுகைகளையும் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஐவேளை தொழுகைகளையும் நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பேணி பாதுகாத்து தொழுகின்றீர்களா? மனிதன் சொல்லுகின்றார், ஆம் இமாம் அவர்களே, நான் ஐவேளை தொழுகைகளையும் பேணி பாதுகாத்து தொழுகின்றேன். இரண்டாவதாக கேட்கின்றார், சுபஹுக்கு பின்னால் தூங்கக்கூடிய பழக்கம் இருக்கின்றதா? அவர்கள் கேட்ட கேள்வி. என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூட துஆ செய்தார்கள். எப்படி தெரியுமா? அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா. நாயனே, என்னுடைய உம்மத்துக்கு நீ அதிகாலை நேரத்திலே பரக்கத்து செய்து விடு. இன்று நம்மிலே அதிகமானவர்கள் கோட்டை விடக்கூடிய ஒரு விடயம் இந்த சுபஹுக்கு பின்னால் அதிகாலையுடைய நேரத்திலே தூங்குவது. அதிகாலையுடைய நேரத்திலே சுபஹுக்கு பின்னால் தூங்குவது மிகவும் ஒரு முசீபத்தான விடயம். அந்த நேரத்திலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளுக்கு என்று உரித்தான ரிஸ்கை நமக்கு எழுதக்கூடிய நேரமாக இருக்கின்றது. அந்த நேரத்திலே தான் நமக்கு என்ன ரிஸ்க் வழங்க வேண்டும், நமக்கு என்ன விடயங்களை இந்த அடியானுக்கு வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானிக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்திலே நீங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரிலே ஈடுபடாமல், அல்லாஹ்வை தியானம் செய்வதிலே ஈடுபடாமல், குர்ஆனுடைய திலாவத்திலே ஈடுபடாமல், அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலே இருந்து விடாமல் அனைத்தையும் மறந்து தூக்கத்திலே இருந்தால் அந்த நேரத்திலே உங்களுக்கு எப்படி ரிஸ்க் எழுதப்படும்? அந்த நேரத்தை நாம் கண்ணியப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலே விழித்திருக்க வேண்டும். சுபஹ தொழுவது மாத்திரம் விடயம் அல்ல. சுபஹ தொழுது விட்டு அதற்கு பின்னால் அந்த அதிகாலை நேரத்திலே சூரியன் உதிக்கும் வரை உள்ள அந்த நேரத்தை நாம் கண்ணியமான முறையில் நடத்த பழகி கொள்ள வேண்டும். அதிகமான திக்ர்களிலே ஈடுபடுவது, அந்த நேரத்திலே அதிகமான இஸ்திக்ஃபார்களிலே ஈடுபடுவது, அல்லாஹ்வை தியானம் செய்வது, குர்ஆன் திலாவத்துகளிலே ஈடுபடுவது, இப்படிப்பட்ட பலதரப்பட்ட விடயங்களிலே நாம் ஈடுபட்டு நம்முடைய ரிஸ்கை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். பேரமிக்க சிநேகிதரே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அதே போலதான் 6வதாக ஒரு விடயம் தொழுகைகளை பேணி பாதுகாப்பது. நமக்கு கடமையாக்கப்பட்ட ஐவேளை தொழுகைகளையும் யார் ஒரு மனிதன் நேரம் தவறாமல் ஜமாஅத்துக்கு சமூகம் அளித்து, பள்ளிக்கு சமூகம் அளித்து ஐவேளை தொழுகைகளையும் நேர காலத்துடன் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்து செய்வான். அவனுடைய ரிஸ்கை விஸ்தீர்ணப்படுத்துவான், அவனுடைய செல்வத்தை அதிகப்படுத்துவான். அவனை வறுமை ஒருபோதும் அண்டிவிடாது. பேரமிக்க சிநேகிதரே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நாம் இன்று உலகத்துடைய வேலைகளின் மூலமாக, நம்முடைய தொழில்களின் மூலமாக தொழுகைகளை பிற்போட்டுக் கொண்டிருக்கின்றோம். தொழுகைகளை பிற்போட்டு அந்த தொழுகை நம்மை விட்டு நாம் தொழ வேண்டும், நான் இந்த வக்தை தொழ வேண்டுமே என்ற எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலே இருந்து அகற்றி விடுகின்றது.
பேரம்பிக்க சிநேகிதரை அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நீங்கள் மரணித்து விட்டால் உங்களுக்கு நீங்கள் கயாமத்துடைய நாளையிலே மஹ்ஷருடைய வேலையிலே எழுப்பப்பட்ட உடனே முதல் கேள்வி உங்களிடத்திலே தொழுகை பற்றித்தான். நீங்கள் சரிவர 5 வேளை தொழுகைகளையும் தொழுந்திருந்தால் மாத்திரம் மற்ற அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி பெற்று விடலாம். தொழுகையில நீங்கள் கோட்டையை விட்டு விட்டால் மற்ற அனைத்திலும் நீங்கள் தோல்விதான் அடைந்து விடுவீர்கள். பேரமிக்க சிநேகிதர்கள் அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, தொழுகையை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் 7 வயது முதலே நாம் தொழுகைகளை பழகிக் கொள்ள வேண்டும். 10 வயதை அடைந்தும் பிள்ளைகள் தொழவில்லையா, அடித்தாவது அந்த பிள்ளையை தொலை வைக்கும்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றார்களே. அப்படிப்பட்ட நேரத்திலே நாம் எப்படி தொழாமல் இருப்பது? தொழுகையை சரியான நேரத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி மற்ற மனிதர்களின் முன்னால் நான் ஒரு தொழுகையாலே நான் 5 வேளை தொழுகைகளை பள்ளிக்கு வந்து தொழுகின்றேன் என்ற பெயருக்கு என்று இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். சுவர்க்கம் நரகம் என்று ஒன்று இருக்கின்றது, சிராத் என்ற ஒரு பாலம் இருக்கின்றது, அந்த பாலத்திலே மின்னல் வேகத்திலே நாம் கடக்க வேண்டுமே என்ற எண்ணங்களை நம்முடைய உள்ளத்திலே எடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? 5 வேளை தொழுகைகளையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் தொழுது கொள்ள வேண்டும். பேரமிக்க சிநேகிதரை அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அதே போலதான் 7வதாக ஒரு விடயத்தை இமாமார்கள் கோரி காட்டுகின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ரிஸ்கை விஸ்தீர்ணப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி ஒரு விடயம் என்ன தெரியுமா? அத்தவக்கலு இலல்லாஹ். அத்தவக்கலு இலல்லாஹ் என்றால் நாம் செய்யக்கூடிய வேலைகளை, நம்முடைய பாரங்களை, நம்முடைய சுமைகளை, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முதலில் நாம் அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொள்வான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்ற தவக்குள் நமக்கு வர வேண்டும். நாம் நம்முடைய நிலைமை என்ன? நமக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டால், நமக்கு ஒரு கடன் பிரச்சனை வந்து விட்டால், அல்லது ஒரு தீராத ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் நாம் என்ன செய்வது? மனிதர்களிடத்திலே தான் செல்லுகின்றோம். மனிதர்களிடத்திலே போய் கையை நீட்டி கெஞ்சுகின்றோம். பேரமிக்க சிநேகிதரே அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நீங்கள் கெஞ்ச வேண்டியது படைப்புகளிடத்திலே அல்ல, நீங்கள் கெஞ்ச வேண்டியது படைப்புகளை படைத்த படைப்பாளனிடத்திலே நீங்கள் கெஞ்ச வேண்டும். பேரமிக்க சிநேகிதரே அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைத்தான் எதிர்பார்க்கின்றான். ஒரு மனிதனிடத்திலே ஒரு நேரத்திலே கேட்கக்கூடிய நேரத்திலே அவன் தருவான். இரண்டாவதாக கேட்கக்கூடிய நேரத்திலே விருப்பம் இல்லாமலும் விருப்பத்துடனும் தருவதற்காக யோசிப்பான். இப்படி அவனிடத்திலே அடிக்கடிக்கு ஒவ்வொன்றையும் கேட்கக்கூடிய நேரத்திலே, ஏதாவது உதவிகளை கேட்கக்கூடிய நேரத்திலே உங்களை அவனுக்கு வெறுத்தே சென்று விடும். நீங்கள் கண்டால், உங்களை கண்டால் விரண்டோடக்கூடிய நிலைமைக்கு அவன் வந்து விடுவான். ஆனால் நம்மை படித்த ரப்போ அப்படி அல்ல. அவன் நம்ம மீது கோபம் அடைகின்றான். எப்படி என்றால், நாம் அல்லாஹ்விடத்திலே அவனிடத்திலே ஏதாவது ஒன்றை கேட்காமல் விட்டு விட்டால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கோபம் அடைகின்றான். நாம் எப்பொழுதெல்லாம் அவனிடத்திலே கேட்கின்றோமோ கேட்கக்கூடிய நேரத்திலே அவன் அதிகமாக நம்மை விரும்புகின்றான். நாம் கேட்கக்கூடிய அனைத்தையும் நமக்கு தருகின்றான். பேரமிக்க சிநேகிதரே அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் செல்வம் வருவதற்கு, வறுமை அகழ்வதற்கு, நம்முடைய பிரச்சனைகள் நீங்குவதற்கு நாம் முதலில் நம்ப வேண்டியது நம்முடைய குடும்பத்தை அல்ல, நம்முடைய குடும்பத்திலே சொத்து செல்வங்கள் இருக்கக்கூடியவர்களை அல்ல, பணம் படைத்தவர்களை அல்ல, அனைத்தையும் அனைத்து ஜீவராசிகளை படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தான் நாம் முதலில் நம்ப வேண்டும். அவர்களிடத்திலே தான் நாம் நம்முடைய தவக்குலை வைக்க வேண்டும். முதலில் அல்லாஹ்வை நம்பிட வேண்டும். அல்லாஹ்வை நம்பினான் அவனை ஒருபோதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைவிட மாட்டான். பேரமிக்க சிநேகிதரே அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இது நம்முடைய வாழ்க்கை எந்த நிலைமையில் போய் கொண்டிருக்கின்றது? எதை எடுத்துக்கொண்டாலும், எந்த நிலைமை வந்தாலும் கடைசி கட்டத்திலே தான் அல்லாஹ்வை ஞாபகம் வருகின்றது. அது ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஒரு நோயாக இருக்கலாம், அல்லது ஒரு தீராத பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்திலே சண்டை சச்சரவுகளாக இருக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு கடைசி கட்டத்திலே தான், இறுதி கட்டத்திலே தான் மனிதர்களை நாடி 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 மனிதர்களிடத்திலே உதவிகளை எடுத்து அந்த விடயங்களை செய்ய முடியாத ஒரு கட்டத்திலே தான் அல்லாஹ்வை ஞாபகம் வருகின்றது. இப்படி இந்த இடத்திலே அல்லாஹ்விடத்திலே சென்றாலும் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் தான். இருந்தாலும் நீங்கள் ஆரம்பத்திலே இருந்து அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை தவக்குல் வைத்து அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய முறைப்பாடுகளை முறை செய்யக்கூடிய நேரத்திலே
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை ஒரு போதுமே கைவிட மாட்டான். உங்களுடைய செல்வங்களை, உங்களுடைய சொத்து செல்வங்களை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காத்துக்கொண்டே இருக்கின்றான். பேரமிக்க சிநேகிதர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அதே போலதான் இமாம்மார்கள் கூறி காட்டுகின்றால் இன்னொரு விடயம், 9வதான ஒரு விடயம், நேர்மையான வியாபாரம். இன்று நம்மிலே அதிகமானவர்கள் வியாபாரம் செய்கின்றார்கள். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பத்திலே குறைந்தது ஒருவராவது வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பேரன்னைக்க சிநேகிதர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபிய்யீன வ ஸதீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன். உண்மையாக பேசி, உண்மையை பேசி, உண்மையான முறையில் எந்த ஒரு மனிதன் வியாபாரம் செய்கின்றானோ அந்த மனிதன் கயாமத்துடைய நாளையிலே நபிமார்களுடனும் ஸதீகீன்களுடனும் ஷுஹதாக்களுடனும் ஸாலிஹீன்களுடனும் இருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். நமக்கு பணம் வேண்டும், நம்முடைய சொத்து அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பொய்யான விலைகளை வைத்து கெட்டுப்போன விடயங்களை நல்ல விடயம் என்று சொல்லி விற்பது வியாபாரம் அல்ல. உண்மையை கூறி வியாபாரம் செய்வதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகின்றான். அப்படி உண்மை பேசி வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே மிகப்பெரும் அந்தஸ்து காத்துக்கொண்டே இருக்கின்றது. பேரமிக்க சிநேகிதரே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி வியாபாரம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை பயந்தவர்களாக வியாபாரம் செய்ய வேண்டும். அந்த வியாபாரத்திலே பொய் கலக்கக்கூடாது, களவுகளை கலக்கக்கூடாது, கெட்டுப்போன விடயங்களை கலந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுக்காக வேண்டி நல்ல எண்ணத்துடன் அல்லாஹ்வை நம்முடைய உள்ளத்திலே நினைத்து நமக்கு ரிஸ்க் பெருக வேண்டும். நம்முடைய செல்வம், நம்முடைய சொத்து செல்வங்கள் அதிகமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை அடைந்த ஒரு நல்ல வியாபாரியாக நாம் இருக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே நாம் வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோக்கத்தை நமக்கு நிறைவேற்றி தருகின்றான். அந்த நோக்கத்தை நமக்கு பரிபூர்ணமாக அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். பேரமிக்க சிநேகிதர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இறுதியாக ஒரு விடயம், நம்முடைய வாழ்க்கையில் நம்மை விட்டு வறுமை விரண்டோடக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு விடயம் திக்ருல்லாஹ். அல்லாஹ்வை திக்ர் செய்வது, அல்லாஹ்வை அதிகமாக நாம் ஞாபகம் ஊட்டிக் கொண்டிருப்பது. நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை நாம் எந்த அளவுக்கு ஞாபகம் ஊட்டிக் கொண்டிருக்கின்றோமோ, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகளும் அதிகரிக்கின்றது. நம்முடைய பாவங்களும் நம்மை விட்டு கரைந்தோடு விடுகின்றது. நம்முடைய ரிஸ்கும் விஸ்தீர்ணமாகின்றது. நமக்கு வறுமையும் அண்டாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். அதே போலதான் திக்ர் செய்யக்கூடிய நேரத்திலே நமக்கு மன நிம்மதியும் கிடைக்கின்றது. நாம் எதை நினைத்து திக்ர் செய்கின்றோமோ, எந்த நோக்கத்தை வைத்து அல்லாஹ்விடத்தை நாம் திக்ர் செய்கின்றோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி தருவான். பேரமிக்க சிநேகிதரே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, பக்தாதிலே வாழ்ந்த மாபெரும் ஒரு இமாம் தான் இமாமுனா ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள். இவர்கள் ஒரு முறை ஒரு ஊருக்கு செல்லுகின்றார்கள். ஒரு ஊருக்கு சென்று அந்த பள்ளியிலே போய் தொழுகையை நடாத்துகின்றார்கள். தொழுகையை நடாத்திய விட்டு அந்த பள்ளியிலே அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக வேண்டி, அல்லாஹ்வை தியானத்தில் இருப்பதற்காக வேண்டி இருக்கக்கூடிய நேரத்திலே பள்ளி மூடப்படுகின்றது. பள்ளி வாசல் மூடப்படுகின்றது. நேரம் வந்து விட்டது, இதுக்கு பின்னால் பள்ளி திறக்கப்பட மாட்டாது, அடுத்த வக்துக்குத்தான் திறக்கப்படும் என்று சொல்லி பள்ளி மூடப்படுகின்றது. இவர்கள் யோசிக்கின்றார்கள், இவர்களோ அந்த ஊருக்கு புதிதாக வந்தவர்கள், யாரையும் தெரியாது, யாரையும் பழக்கமில்லை, இவர்கள் யார் என்று அந்த ஊரில் உள்ள அத்தருக்குமே தெரியாது. இந்த நேரத்தில் என்ன செய்கின்றார்கள், இந்த நடக்கக்கூடியவைகளே அந்த பள்ளிக்கு முன்னால் ஒரு கடையிலே உள்ள ஒரு மனிதர் பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த மனிதர் இந்த இமாம் அவர்களை கூப்பிட்டு, அவர்களுக்கும் தெரியாது இவர்கள் யார், இவர்களை கூப்பிட்டு விடயத்தை சொல்லவும் இவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்படித்தான் நான் தொழுவதற்காக வந்தேன், தொழுது விட்டேன், அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும், குர்ஆன் திலாவத்தில் ஈடுபட வேண்டும், ஆனால் பள்ளி வாயலோ மூடப்பட்டு விட்டது. அடுத்த வக்துக்காக வேண்டி அடுத்த வக்து வரும் வரை நான் எங்கே இருந்து கொண்டு குர்ஆன் திலாவத்தை ஓதுவது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்று கேட்ட நேரத்தில் அந்த மனிதர் சொல்லுகின்றார், என்னுடைய கடையிலே நீங்கள் இருந்து திக்ர் செய்யுங்கள், என்னுடைய கடையிலே இருந்து நீங்கள் குர்ஆனுடைய திலாவத்தில் ஈடுபடுங்கள் என்று அவருக்காக வேண்டிய ஒரு இடத்தை ஒதுக்கி ஒரு முசல்லாவை போட்டு அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள்.
இமாம் அவர்களோ அந்த இடத்திலே இருந்து திக்ரிலே ஈடுபட்டு கொண்டு அந்த மனிதன் செய்யக்கூடிய வேலையை பார்க்கின்றார். அந்த மனிதன் தன்னுடைய வியாபாரத்திற்காக வேண்டி கோதுமை மாவை பிரட்டிக் கொண்டிருக்கின்றார். ரொட்டி சுட்டு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதர், அந்த மனிதர் கோதுமை மாவை பிரட்டக்கூடிய நேரத்திலே தன்னுடைய வாயை அசைத்தவாறு கோதுமை மாவை பிரட்டுகின்றார். இந்த இமாம் அவர்கள் பார்க்கின்றார்கள், இந்த மனிதன் ஏதோ வாய்க்குள்ளால் ஓதிக்கொண்டு கோதுமை மாவை பிரட்டுகின்றார். இந்த மனிதன் என்ன ஓதுகின்றார் என்று கேட்ட நேரத்திலே அந்த மனிதர் சொல்கின்றார், நான் ஒரு திக்ரை ஓதிக்கொண்டிருக்கின்றேன். அந்த திக்ரு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற திக்ரை நான் ஓதிக்கொண்டே இருக்கின்றேன் என்று கேட்ட நேரத்திலே இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் ஓதுவது, அந்த மனிதர் கேட்கின்றார், நான் ஓதுவது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்ட நேரத்திலே அந்த நேரத்திலே தான் அந்த இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நான் வேற யாரும் அல்ல, இமாமுனா ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அன்னவர்கள் தான் நான். அந்த மனிதன் சொல்லுகின்றார், எனக்கு ஒரு தீராத ஆசை இருந்து கொண்டே இருக்கின்றது. எனக்கு ஒரு தீராத ஆசை. என்ன ஆசை என்றால், நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது இமாமுனா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களை பார்வையிட வேண்டும், அவருடைய முகத்தை நான் காண வேண்டும். ஏன் காரணம், அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மகான், மாபெரும் வலியுல்லா, ஒரு குத்துப்படைய அந்தஸ்திலே இருந்த ஒரு மகான் தான் இமாமுனா ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள். அந்த நேரத்திலே தான் அந்த இமாம் அவர்கள் கூறினார்கள், அந்த இமாம் ஜுனைதுல் பக்தாதி என்று சொல்லக்கூடிய அந்த இமாம் நான் தான் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த மனிதர்களுக்கு அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. பேரமிக்க சிநேகிதர்களே, இந்த இடத்திலே பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அந்த மனிதனுடைய உள்ளத்திலே இருந்த எண்ணம் என்ன தெரியுமா, நாம் இமாமுனா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்படியாவது ஒரு முறையாவது காண வேண்டும். அந்த எண்ணத்திலே தான் அந்த திக்ரை ஓதி ஓதி வந்திருந்தார். அவனுடைய உள்ளத்திலே இருந்த எண்ணத்தை அல்லாஹ் அறிந்தான். அந்த மனிதன் அல்லாஹ்வை நினைத்து திக்ர் செய்தான். அந்த மனிதனுடைய உள்ளத்திலே உள்ள எண்ணத்தை அல்லாஹ் அறிந்து அந்த எண்ணத்தை அவனுக்கு நிறைவேற்றி கொடுத்தான். பேரன்பிற்கு சிநேகிதரே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நம்முடைய எண்ணங்களை பொறுத்து நம்முடைய திக்ரி மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றான். பேரன்பிற்கு சிநேகிதர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் ரிஸ்கை விஸ்தீர்ணப்படுத்திக் கொள்ள வேண்டுமா, நம்மை விட்டு வறுமை விரண்டோட வேண்டுமா, நம்முடைய செல்வ செழிப்புடன் நாம் வாழ வேண்டுமா, வெள்ளை கொட்டிகளுடன் செல்வ சொத்துக்களுடன் நிம்மதியாக வாழ வேண்டுமா, பரக்கத்து ஏற்பட வேண்டுமா, இப்படிப்பட்ட பல வழிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நம்முடைய வழிகளை இஸ்லாம் காட்டி தந்த சிறந்த வழிகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்திக் கொண்டு அதன் முறையிலே வாழ்ந்து நல்ல செழிப்புள்ள வளமான வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், கல்வியை கற்றுத்தந்த உஸ்தாத்மார்கள், ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், பூரா முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், மனைவி மக்கள் பிள்ளை குட்டிகளை யா அல்லாஹ் நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய பாதையிலே நம்முடைய செல்வ சத்துக்களை, நம்முடைய சொத்துக்களை, நம்முடைய பணங்களை செலவழிக்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை யா அல்லாஹ் நீ நம் அனைவருக்கும் தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், ஹலாலான சம்பாத்தியத்தை தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், ஹராமான சம்பாத்தியத்தை விட்டு யா அல்லாஹ் நீ நம் அனைவரையும் பாதுகாத்து விடுவாயாக. ஹராமான சம்பாத்தியத்தை விட்டும் ஹராமான விடயங்களிலே செலவழிப்பதை விட்டும் யா அல்லாஹ் நம்முடைய கைகளையும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், நாம் கேட்கக்கூடிய துஆக்களை பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக நீ ஒப்புக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இறுதி தருவாயிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்களா, பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய முபாரக்கான முகத்தை பார்த்தவர்களா என்னுடைய ரூபங்களை கைப்பற்றிக் கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ